வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தினேஷ் எப்படியோ ஒரு வெளியே ஏமாற்றி தில்லாலங்கடி வேலை செஞ்சு அதாவது அந்த பொண்ணை அழகாக மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் அடைச்சிட்டாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்லேருந்து அவன் வெளியே போயிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த நகை எல்லாமே அடமானம் வைக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு கரெக்டாக கடவுள் போல் ஒருத்தர் வராரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரூம் க்ளீன் பண்ணுற பயதாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பாருமா, உன்னை இந்த ரூமுக்கு கூட்டின்னு வந்தானே அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் சரியான கேப் மாதிரி. உன்னை மாதிரி நிறைய பெண்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டு இருக்கான். அவனை நம்பியாமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அவன் வராட்டம் இருக்குமா, இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு விசிட் கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த ரூம் பாய் வந்து என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கேட்க, உடனே அந்த இடத்துல எதுவும் இல்லையே, அவர் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு வேணும், எதனா கொஞ்சம் காசு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லை இப்போதைக்கு என்கிட்ட எது இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, சரிமா இல்லை இந்த மாதிரி யாரானா வருவாங்க அது இது பேசுவாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தினேஷ் பேசிட்டு அங்கேருந்து சரி ஓகேன்னு வெளியே போகிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம மயில் ஃபோன் எடுத்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் அண்ணா என்னன்னு மட்டும் உண்மையை சொல்லுங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, அந்த தினேஷை பற்றி முழு உண்மையும் எனக்கு தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தினேஷை பற்றி ஆனால் முழு உண்மையும் முழு விவரத்தையும் எடுத்து சொல்கிறாப்புல. இந்த மாதிரி அவன் சரியான பொம்பளை பொறிக்குமா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வாழ்க்கை சீரழிச்சு அதிலேருந்து காசை வாங்கி அந்த காசு மூலியமா பொழைச்சுன்னு இருக்கிறவன், அவனை நம்பி நீ போய் வந்திருக்கேம்மா, முட்டாளாக இருக்கியே, இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வேற வழி தெரியாமல் ஒரு பக்கம் அவளுக்கு பயமும் இருக்கு. அதே சமயத்தில் தினேஷ் இதை ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்றா. ஓஹோ எல்லாமே ஒரு பக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே என்னோட வரலாறு என்ன எல்லாமே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே உன்னை எப்படி செல்லம் விட முடியும், இதுக்கப்புறம் உன்னை கட்டி போட்டு தானே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் கட்டி போட்டு ஒரு பக்கம் அவன் பயமுறுத்த ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கஸ்டமர் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்க கிட்ட வித்துட்டு என் பாட்டுக்கு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வருது பாருங்க கோபம். ஏன்னா மல்லியோட ரத்தம்லாம் சும்மாவா, அப்படியே சேரில் கட்டி போட்டு இருந்த சேர்ல அப்படியே சும்மா இப்படி ஒரு யூட்டன் போட்டு ஒரே அடி தினேஷ் உழுது பாருங்க அடி. அவன் போய் தலக்கா அப்படியே சும்மா அந்தானுக்கிற செவத்துக்கு பட்டு அவன் கீழே மயங்க போட்டு விழுந்துடுறான். உடனே அந்த சமயத்தில் கட்டை எப்படின்னா அவுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி அசாத கையில் எடுத்து லைட்டாக அறுத்து அந்த இடத்துலேருந்து வெளியே தப்பிக்க பிளான் போடுறாங்க. ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்குள்ளே அந்த நபர்கள் வந்து நம்ம மயிலை எப்படி இருந்தாலும் கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கணும், சுவாரஸ்யங்கள் இல்லாமல் சாதாரணமாக இதை முடித்தா சப்பையாக முடிஞ்சிடும். அதனால் சுவாரஸ்யம் இருக்கிற வரை இதை இழுத்தடிப்பாங்க. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இழுத்தடிப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து இருந்து பார்த்தாவே தெரிய போகுது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது விஜய் இருக்காரு, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் மயிலுக்கு ஃபோன் பண்ணியா மயில் எங்கே இருக்கா இதெல்லாம் தான் விசாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எல்லாமே ஃபோன் பண்ணி பேசினேன், ஆனால் அவள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதும் சொல்லியிருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிடுறாங்க. உடனே விஜய்க்கு நம்பிக்கை இல்லை, மல்லியோட முகத்தில் கொஞ்சம் பயமும் எல்லாமே தெரியுது. அதே சமயத்தில் அந்த மயில் இருக்கால அவர் இருந்துன்னு காலைல பார்த்த பார்வை எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, மயில் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேளு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, மயிலுக்கு ஃபோன் பண்ணால் மயிலோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மயிலோட நம்பர் லாஸ்ட்டாக எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தகவலை கேட்டு அறிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அந்த இடத்தையும் ஒரு பக்கம் ட்ரேஸ்வர் பண்ணி அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம மயில ஆளே இல்லை, அடரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் எடுத்ததுக்கான எதனா எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டாக இவன் தான் தினேஷ்ன்ற பேர் தான் ரூம் எடுத்திருக்கான், ஆனால் அவன் பேர் வேறு மாதிரி போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துல ரூம் பாய் இருக்காரு, அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சார் இந்த இடத்துல ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தான், அந்த பொண்ணுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லி அனுப்புறதுக்குள்ள அவன் ஆளுங்களோட வந்து அந்த பொண்ணை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டான், எப்படியாவது அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எந்த பக்கம் போனான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கார் நம்பர், கார் என்ன கலர், அது எல்லாமே ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுருக்காரு. அது எல்லாத்தையுமே சொல்ல, உடனே அவனை ஒரு பக்கம் பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே சிசிடிவி கேமரா பார்த்து எந்த பக்கம் போயிருக்கான் அந்த ரூட்டெல்லாம் பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு பாலடைஞ்ச பங்களா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த பாதையெல்லாம் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு தான் அடைச்சியும் வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம
மயில் இருக்காங்கல்ல, அவங்களோட பிளட்டு வந்து ரொம்பவே ரேர் பிளட்டு. அதனால் அவங்க பிளட்டு இருக்கிறதுனால அவங்கள இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் காசு கொடுத்து வாங்குவாங்க அந்த பிளட்டுக்கோசரமே. அதனால் அவளை எப்படியானா சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காப்புல. அவன் என்னடா இவன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமானவனாக இருக்கான், இவனை மாதிரி ஒரு ஆளை நம்பியா அந்த மயில் போனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மயிலுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், பாவம் அறியாத சின்ன குழந்தை. நம்ம விஜய் அப்போவே சொன்னார், இந்த வயசில் கரெக்டாக இதெல்லாம் வரும், ஆனால் அது எல்லாமே தாண்டி ஒரு பக்கம் போன மயில், அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்பயும் நடந்துன்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாவே நமக்கு ஒரு பக்கம் நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன்னா மயில அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் மாட்டின்னு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கும் போது அவளை எப்படி காப்பாற்றணும், எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம யோசிச்சாகணும். வேறு எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. இந்த மல்லிக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வருமா, மல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மல்லி இருந்துன்னு வீட்டில் தான் இருக்காங்க, விஜய் மட்டும் தான் வந்தார். மல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மல்லி தாங்க மாட்டாங்க. ஏன்னா மல்லியெல்லாம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சா என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூனி குருவி போய் ஓரமாக உட்காந்து அழுந்துன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி ரொம்பவே பாசம் வச்சுன்னு இருக்காங்க அவங்க தங்கச்சி மேலே. ஒரு பக்கம் நாக இருந்துன்னு இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இருக்க, யாருக்கு விட்டுறா நம்ம ஓடியாடுறது, ஒரு பக்கம் இவ மறுபக்கம் அவ அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேலே குழப்பம், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெறுத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக அமையும், இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.